மிச்சமான சாதத்தில் ஒரு அருமையான மெது வடை பண்ணிக்கலாம் முறுமுறுன்னு. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு அரிசி சாதம் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தி வெங்காயம் போட வேண்டாம். இப்போ இந்த தயிரையும் சாதத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, வெங்காயம், இதோட கூட சீரகம், பெருங்காயம், உப்பு, இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ தட்டில் இருந்தது எல்லாத்தையும் போட்டேன். இது பெருங்காயம் போடுறேன். சீரகம் போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சா. இப்போ அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதை வடை பிடிக்க வராது. இப்போ இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நமக்கு உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் அரிசி மாவு வேறு போட்டிருக்கோம். இப்போ அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது வரைக்கும் நம்ம இந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது ஒரு 4-5 பூண்டு பல், கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். புதினா கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, கொத்தமல்லி இருந்தால் கூட போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு பொருள். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். தயிர்லேயே முழுக்க இதை அரையணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கொரான்லாம் அரைக்க வேண்டாம், நல்லாவே அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கையை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. எப்போவுமே நான் வடை தட்டுவோம் இல்லையா, கையை ஈரமாக்கிட்டு அதே மாதிரி தான் இதையும் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி கையில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. போட்டு நான் பாருங்க தட்டில் இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த வடைகள் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது ரொம்ப மெலிசாக அடுப்பு வச்சு காய வச்சுருக்கேன். அது மெதுவாக தான் அது சூடாகும். அது வரைக்கும் நம்ம இந்த வடையை போட்டுக்கலாம். இப்போ வடை எல்லாத்தையும் போட்டு இதில் வச்சுட்டோம்னா, இதை ஒன்றா நம்ம போடும்போது இந்த துணியை அப்படி கொஞ்சம் திருப்பி கையில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இந்த வடை வந்துடும். கஷ்டமே இல்லாமல் இந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஈரமும் அந்த துணியில் போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடையை போட்ட உடனே அதை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப தீர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த துணியை கொஞ்சம் இப்படி திருப்பினோம்னா அது கையில் வந்துடும் அந்த வடை. அப்படித்தான் எடுக்கலாம். நல்லாயிருக்கும். எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். கையிலெல்லாம் ஒட்டாது. இப்போ இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் அதை விட்டுருங்க. உடனே கரண்டி போட வேண்டாம். ஓரம் செவந்து வர்றது தெரியும் நமக்கு. அப்போ நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த கரண்டிலெல்லாம் ஒட்டிடும் அது. இப்போ நல்லா இதை புரட்டி நமக்கு தேவையான கலர் வர வரைக்கும் இதை பொரிச்சிக்கலாம். பாருங்கள், போகிறோம் இந்த கலருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நல்லா ஒரு ரெட் கலர்லாம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பொரிச்சிக்கலாம்.
ஆனால் இது எவ்வளோ பொரிய பொரிய நல்லா கிரிப்ஸியாக இருக்கும் அந்த வடை. நல்லாயிருக்கும். மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா வடையும் நான் போட்டு எடுத்தாச்சு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை தொட்டு இந்த வடையை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை ஒரு ஈஸியாக பண்ணிடலாம், எந்த வேலையும் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தயிர் தான் வேணும். தயிர் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வடையாக தட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எண்ணெய் கூட நிறையா குடிக்காது இது. நம்ம கடையில் வாங்குகிற மெதுவடை இருக்குல்ல, அதில் நிறைய எண்ணெய் புழிஞ்சோம்னா அப்படியே சொட்டு சொட்டாக அது அந்த எண்ணெய் வடியும். அந்த மாதிரி கூட இருக்காது. எண்ணெயே இல்லாமல் நல்லா ஒரு ட்ரையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உடச்சி கூட காட்டிட்டேன். சட்னியில் தொட்டு நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பசங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.